சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள முத்துசாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல், வெண்சுருட்டு, பூஞ்சுருள், புகைப்பி, சிரட்டு இதெல்லாம் என்ன? சிகரெட்டுக்கான மாற்றுப் பெயர்கள் தான் இவை. வெளிநாட்டவர் நம்மை அந்த காலத்தில் ஆட்சி செய்த போது வந்த வார்த்தை தான் இது. அவர்கள் குளிர் பிரதேசத்துக்காரர்கள் என்பதால் புகைப்பிடிப்பதை வழக்கமாக வைத்திருந்தார்கள். வெளிநாட்டவர் புகைத்த இந்த வித்தியாசமான சுருளை ஒரு சின்ன பையன் பார்த்துட்டு அவன் தந்தையிடம் கேட்டிருக்கிறான், இதை நாமளும் பயன்படுத்தலாமா, எப்படிப்பா இருக்கும்னு. உடனே அப்பா மகனிடம், இல்லப்பா அது நல்லாவே இருக்காது, நாம் பயன்படுத்தக்கூடாது, சிகரெட் குடித்தால் பிடித்தால் சீர்கெட்டு போயிடுவோம், நமது உடலும் சீர்கெட்டு போயிடும்னு சொல்லியிருக்கிறார். இதை கேட்ட அந்த வெளிநாட்டவர் நாம இதற்கு வைத்த பேர் சீர்கெட்டு என்று நினைத்து கொண்டாராம். அதுவே பின்னால மருவி சிகரெட் என்றாகியிருக்கு. இது உண்மையா கதையா நமக்கு தெரியாது முத்துசாமி ஐயா. ஆனா புகைப்பிடிப்பதால் நமது உடல்நிலை, நமது குடும்பம், நமது வாழும் சூழல் எல்லாம் சீர்கெட்டு போகும், மறந்துடக்கூடாது. சுருட்டு என்பது அந்த காலத்துல நமது முன்னோர் சிலர், பலரில்ல ஒரு சிலர், புகையிலைய பாடம் பண்ணி அதை சுருட்டி காய வச்சு பதப்படுத்தி அதை வாயில வச்சு நுனியில நெருப்பு மூட்டி புகைவிட்டு மகிழ்ந்தாங்க. அந்த இலைய சுருட்டுனதுனால அதற்கு சுருட்டு என்ற பேர் வந்திருக்குமோ என்னமோ. ஆனா வெளிநாட்டவரின் இந்த சிகரெட் என்பது வெள்ளை தாளின் உள்ளே புகையிலை துகள்களை வச்சு பயன்படுத்தினதுனால அதை வெண் சுருட்டுன்னு அழைத்தார்கள் போல. எதுவாக இருந்தாலும் அது கேடுதான். புகைப்பழக்கம் என்பது சின்ன வயசிலேயே பழகிக்கிறோம். புகைப்பழக்கம் வருவது இளமை பருவத்தில், கல்லூரி காலத்தில் ஒரு ஸ்டைலா நண்பர்களுக்கு கம்பெனி கொடுக்கன்னு ஆரம்பிக்குது. வெற்றி தோல்விகளை நினைவு கூறன்னு ஏதாவது ஒரு காரணம் கற்பித்து அதற்கு புகைப்பிடிப்பதை ஒரு பழக்கமா வழக்கமாக்கிக்கிறாங்க. இளங்கன்று பயமறியாது. அதனால அந்த வயசுல தப்பையும் சரியா பயமில்லாமல் செய்வாங்க அல்லது செய்ய முற்படுவாங்க. எப்பவும் இந்த வேலையை செய்யக்கூடாது, எப்பவாவது சிலர் செய்வாங்க, அதுவும் தவறுதான். பல முறை புகைப்பதை ஓர் அத்தியாவசிய செயலாக துவங்குகிறார்கள். இதுவே நாட்கள் பல, வாரங்கள் பல, வருடங்கள் பல கடக்க புகைப்பழக்கம் விஸ்வரூபம் எடுக்கும் நிலைக்கு வருது. இந்த நிலை வந்த பிறகு ஒருத்தரோட அன்றாட செயல்களை செய்ய புகைப்பிடித்தால் உற்சாகம் கிடைப்பதாக தோன்றும், செயல்களை வேலைகளை திறம்பட செய்வதாக தோன்றும். அதிகமான மன உளைச்சல், பலதரப்பட்ட தோல்விகளை எதிர்கொள்ள நேர்ந்தால் ஆறுதலுக்காக புகைப்பிடிக்க தோன்றும். பின்னர் அதையே கடமையா செய்வார்கள். எப்படியெல்லாம் காசு கொடுத்து வம்ப விலைக்கு வாங்குறோம் பாருங்க முத்துசாமி ஐயா. புகை இல்லாமல் எந்த வேலையையும் நாம் திறம்பட செய்து முடிக்க முடியும். தன்னம்பிக்கை வேணும். எந்த ஒரு நோய் வருவதற்கும் ஒருவரின் தனிப்பட்ட நோய் எதிர்க்கும் சக்தி, நோய் வந்த பிறகு அதனை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் சக்தி, ரெண்டும் முக்கியம். புகையிலை, புகை என்றாலே அனைவருடைய நினைவிற்கும் வருவது பல்வேறு விதமான புற்றுநோய்கள் தான். இவற்றுள் குறிப்பாக வாய், உதடு, நாக்கு, மூச்சு குழாய், நுரையீரல் புற்றுநோய்கள், இதை தவிர தோல் சார்ந்த புற்றுநோய், உணவு குழாய், வயிறு, சிறுநீரக பை, கணையம் இவற்றையும் புகையிலை நச்சுக்கள் தாக்கி புற்றுநோய் வரலாம். அற்றதறிந்து கடைபிடித்து மாறல்ல துய்க்க துவரப்பசித்து, உடம்பிற்கு ஒவ்வாத உணவை நீக்கி ஒத்துக்கொள்ளக்கூடிய உணவை நன்கு பசித்த பின்பே உண்ண வேண்டும் என்கிறார் வள்ளுவர். ஒவ்வாத உணவே வேண்டாங்கிறார். அப்புறம் புகை, மது, மற்ற தீய செயல்களுக்கெல்லாம் ஏது இடம்? இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.